அவமானத்தை சந்திக்கிறாங்க. ஆனா முத்துவால தான் அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத பாராட்டும் கிடைக்குது. அதாவது விஜயா சொல்லிக் கொடுக்குற அந்த யோகா கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சார் ஒருத்தர் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி விஜயா பார்த்து கேட்குறாங்க, உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு என்னையா என்னங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு அவர் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஸ்கூலை சொல்லி இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் உங்களோட பசங்க படிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் அப்படியே யோசிச்சுட்டு ஆமாங்க அந்த ஸ்கூலில் என்னோட பையன் மனோஜ் படிச்சா சூப்பராக படிப்பான், நல்லா ரேங்கெல்லாம் எடுப்பான், நல்ல அறிவாளி, இப்போ ஒரு நல்ல நிலையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால முத்துவோட பேர் அவங்க சொல்லவே இல்லை. சொன்ன நமக்கு அவமானம் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கு மறுபடியும் அந்த சார் உங்களுக்கு இன்னொரு பையன் அதாவது முத்துன்னு ஒரு பையன் இருந்தாலும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் அப்படியே தேங்கிக்கிட்டே ஆமா சார் அவனை பற்றி ஏன் கேட்குறீங்க, அவன் இன்னும் அப்படி தான் இருக்க, இன்னுமே வீணா போய் தான் இருக்கிறார், ரவுடித்தனத்தோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த சார் பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி சொல்றீங்க, முத்து அப்படிப்பட்ட பையன் கிடையாது, உங்க பையன் மனோஜ் தான் அந்த மாதிரி என் தலையில கள்ளத்துக்கு எரிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த பழியை முத்து மேல அவன் நேக்கா போட்டு விட்டா. எனக்கு இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த மாதிரி சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்க பையன் மனோஜ் தான் அந்த மாதிரி கள்ளத்துக்கு என் தலையில அடிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வைக்கப்பட்ட குறியில இன்னொரு பையனுக்கு வைக்கப்பட்ட குறி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்கு வேற ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சிருக்க முடியும். அதுக்கப்புறமா கேள்விப்பட்ட இந்த மாதிரி அதுக்கு பதிலாக முத்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரே வீட்டில் இன்னொரு பையனை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால இந்த மாதிரி மனோஜை கூப்பிட்டு வான் பண்ணி இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சு இது உங்க கணவருக்கு கூட தெரியுமே. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் அந்த டைம்ல நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுவோம். அந்த சேட்டை பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டுருவோம். மனோஜ் இன்னுமே அப்படிதான் இருக்கா. நான் இப்போ ரீசெண்டாக கூட அவனை பார்த்தேன், இன்னுமே வந்துட்டு அப்படியே திமிருத்தனத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கான். நான் முத்துவையும் பார்த்தேன், முத்து வந்துட்டு நல்ல பணிவோட பண்போட பேசினேன். ஸோ அந்த பையன் நல்லதா இருக்கா, நல்ல விதமா வளர்ந்துருக்கா, அவனோட பாட்டி வளர்த்ததா கேள்விப்பட்டேன். ஸோ நீங்க வளர்த்த போல தான் சரியில்லை அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. இதை கேட்ட விஜயாவோ என்னடா என்னென்னவோ சொல்லி நம்ம வளர்ப்பை பத்தி இப்படி கேவலப்படுத்திட்டாரு அப்படிங்கிற வரைய பார்த்துட்டு இருக்காங்க.